ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒயிட் சாஸ் பெஸ்ட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இதில் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப நாளாக நான் இந்த சேனலில் வீடியோ போடாமல் விட்டுட்டேன். அதுக்கு காரணம் என்னோடய தந்தையோட இழப்பு என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. அவருக்கு 72 வயசு ஆகுது. அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததுனால இறந்துட்டார். ஸோ நான் அதனால் யூடியூப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் போயிட்டேன். 1035 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. ஆனால் வாட்ச் ஹவர்ஸு 4000 வரலை. ஆனால் ஓரளவு வாட்ச் ஹவர்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ நான் அதனால் கொஞ்ச நாள் நமக்கு ரிலாக்ஸாக இருந்துட்டு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு திடீர்னு ஒரு நாள் யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு என்னோடய வாட்ச் ஹவர்ஸை பார்த்தா ரொம்பவே டிக்ரீஸ் ஆகியிருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஷாக். நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டு வாட்ச் ஹவர்ஸ் வந்திருந்தது ஒவ்வொரு நாளும் பார்த்தா இப்படி ஒவ்வொரு நாளும் நான் பார்க்காம விட்டதுனால வாட்ச் ஹவர்ஸ் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போயிட்டு. ஸோ அதனால் நான் திருப்பி மறுபடியும் வீடியோ போடலான்னு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சுடு தண்ணியில் நம்ம ஒயிட் பெஸ்ட்டாவை அவிய போட்டுக்கொள்வோம். இப்போ ஒயிட் சாஸ் நம்ம செய்ய போகிறோம். பெஸ்ட்டாக அவிஞ்சதுக்கு பிறகு வடித்து எடுத்துக்கொள்வோம். இப்போ நாம் ஒயிட் சாஸ் செய்கிறேன். என்னன்னு பார்த்தா ஒரு பேன் ஒன்று எடுத்துகிட்டு நமக்கு தேவையான அளவு பட்டரை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை மெல்ட் ஆக விடணும். இது நல்லா மெல்ட் ஆனதுக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு இதோடு சேர்த்துக்குவோம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு இதோடு சேர்த்ததுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். அது கூடவே நம்ம காய்ச்சி வடிகட்டிய பாலை நாம் இதில் சேர்த்துக்குவோம். இப்போ நாம் இதை மைதா மாவு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை நாம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் கட்டிகள் இல்லாமல் இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். டக்குன்னு கட்டிகளாக பார்க்கும். நம்ம அந்த ஸ்டேஜில் பாலை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி 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 நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது இது கட்டிகள் இல்லாமல் கரைஞ்சி வந்துடும். அப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல ஒயிட் சாஸ் ஃபார்ம் ஆகிரும். இதில் தேவைன்னா நீங்கள் சீஸும் ஆட் பண்ணிக்கலாம், பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெப்பர் ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதை நீங்கள் ஒரு வடிகட்டியில் தேங்காய் பால் வடிகட்டி கூட நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வடித்து எடுத்து ஒரு 2-3 டேஸ் ஃப்ரிட்ஜிலையும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பாலை ஊற்றி நாம் இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் வடித்து எடுத்து வச்சுக்கொள்ளுவேன். நீங்களும் அந்த மாதிரி வடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் சீஸ் ஒரு பீஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் தேவைன்னா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம சீஸும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு இது நல்லா ஒயிட் சாஸாக ஃபார்ம் ஆகிரும். இந்த நேரத்தில் நான் பெஸ்ட்டா வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஒரு 15 மினிட்ஸ் பெஸ்ட்டாவை அவிய விட்டுட்டு அதையும் நான் தண்ணியில் நாம் கொஞ்சம் ஆயில் போட்டு அவிய விட்டுருக்கணும். அவிஞ்சதுக்கு பிறகு வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒயிட் சாஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ணணும், இந்த ஒயிட் சாஸை செப்பரேட்டாக வச்சுட்டு இப்போ நாம் இன்னொரு பேனில் நான் பெஸ்ட்டாவை செய்யலான்னு இருக்கேன். இப்போ இன்னொரு பேன் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஃபுல்லாக பேனுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளி நல்ல ஒரு 3 தக்காளி அளவுக்கு நல்லா புளிப்பு தன்மைக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்ஸி ஜாரில் நம்ம அதை பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். பேஸ்ட் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது கூட பெரிய வெங்காயத்தை சிறிய அளவுகளாக வெட்டி அதையும் நாம் சேர்த்துக்குவோம். இப்போ பெரிய வெங்காயத்தை சிறிய அளவுகளாக வெட்டி இதை நாம் இதோடு சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கு பிறகு அது பொன்னிறமாக வரும் வரைக்கும் நாம் இதையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது ரெண்டும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் பொன்னிறமாக வந்ததுக்கு பிறகு தக்காளி பேஸ்ட்டை நாம் இதோடு சேர்த்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி நாம் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி இது பாருங்கள், இப்போ பொன்னிறமாக வந்திருக்கும். இப்போ இந்த நேரத்தில் தக்காளி பேஸ்ட்டை நம்ம மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூடவே லைட்டாக உப்பும் கொஞ்சம் போட்டு தக்காளி பேஸ்ட்டை நீங்கள் உப்பும் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதை நம்ம தக்காளி பேஸ்ட்டை இதோடு சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு இதையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது ஓரளவு மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும் பொழுது நமக்கு தேவையான அளவு உப்புத்தூள் இதில் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நான் தக்காளி பேஸ்ட்லேயும் சேர்த்துக்கிட்டு நம்ம இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். இது கூட நம்ம பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாம், மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம், மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். நான் மசாலா போடலை. என்னென்னா இது ஒயிட் சாஸ் பெஸ்ட்டா அப்படிங்கிறனால இதுக்கு நான் மசாலா ஆட் பண்ணலை. இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், ஓரளவு மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு பிறகு பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு பிறகு
பெஸ்டாவை நாம் அவிச்சு எடுத்து வச்சுருக்கிற பெஸ்டாவை இதோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்குவோம். கடைசியாக நம்ம டொமேட்டோ சாஸ் விருப்பம்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம டொமேட்டோ பூரி கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துருக்கிறனால டொமேட்டோ சாஸ் சேர்க்கலை. நீங்கள் விருப்பம்னா நல்லா இன்னும் கொஞ்சம் புளிப்பு தன்மையாக வேணும்னா டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது வாட்ச் ஹவர்ஸ் ஓரளவு கிடைக்காட்டியும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு பிறகு வாட்ச் ஹவர்ஸ் வராட்டி நாம் எப்பயுமே வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னு சொன்னால் நம்மளோட வாட்ச் ஹவர்ஸ் டிக்ரீஸ் ஆகும் பொழுது நமக்கு மனசளவில் ரொம்பவே பாதிப்பாக இருக்குது. இப்போ என்னோடய நிலைமையும் இப்போ அப்படித்தான். கொத்தமல்லி தலையை நான் இதில் போட்டுட்டு அதையும் நான் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து 1035 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்பாவோட இறப்புனால நான் கொஞ்ச நாள் வீடியோஸ் போடாமல் விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு போடாமல் இருந்தேன். திடீர்னு வாட்ச் ஹவர்ஸை பார்த்தா ரொம்பவே எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருந்துச்சு. எனக்கு அதை பார்த்ததுமே அப்செட். ஸோ அப்போ நாம் டெய்லியும் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் டெய்லி வீடியோ போடலான்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை நீங்களும் பார்த்து மறக்காமல் என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஓரளவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு இப்போ நம்ம இதில் உப்புத்தூள் கொஞ்சம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் ஒயிட் சாஸை நான் இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நாம் பெஸ்ட்டாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நம்ம இதில் வந்து இன்னும் கொஞ்சம் சீஸ் தேவைன்னா இன்னொரு பீஸ் சீஸும் இதோட சேர்த்துக்கலாம். தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி சேர்க்காமலும் விடலாம். இதுக்கு மேலேயே கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு பட்டரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பட்டர் போடலை. உங்களுக்கு தேவைன்னா பட்டர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். நான் பட்டர் போட்டுக்கலை. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ரொம்பவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு, அது போக ஈவினிங் டிஃபனுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.